மற்றும் பட்டாடை நெய்யும் நெசவாள பெருமக்களே, இதனால் யாவரும் அறிவது என்னவென்றால், நீங்க கல்யாணம், காதுகுத்து, வெள்ளி விழா, பவள விழான்னு எத்தனையோ விழாக்களை கண்டிருப்பீங்க. ஆனா இன்று இங்கு என்ன விழா என்று கூறுபவர்களுக்கும் அவ்விழாவின் சிறப்பினை எடுத்துரைப்பவர்களுக்கும் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகளை அள்ளித்தர காத்திருக்கிறார்கள். அகிலத்திற்கும் மாசி வழங்கி காத்து வரும் நம் அமல அன்னை அவர்கள். என்னது? 1000 காசா? 1000 காசா? எனக்கு வேணுமே, எனக்கு வேணுமே. 1000 காசோ எனக்கு தான். ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அம்புட்டியை நீனே வாங்கிருவியே. எனக்கு வேணுமே, எனக்கு வேணுமே. அவ்வளவு எனக்கு தான். சரிடா, இத பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு ஒன்னும் தெரியாதுடா. அப்பாடா, பயந்தே போயிட்டேன். டேய், அங்க பாருடா, இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட இத பத்தி கேட்டா ஏதாச்சும் விவரம் தெரியும் நினைக்கிறேன்டா. நீ என்னடா நினைக்கிற? வாடா வாடா போய் கேட்கலாம். ஏமா, நீங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க தானே? இன்னைக்கு இங்க என்னமோ விழாவாமே. இந்த விழாவை பத்தி ஒரு சில விவரங்களை உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கேக்குற, சொல்றீங்களா? கேளுங்க கேளுங்க, சொல்றோம். எஸ்எம்எம்ஏங்கிறாங்களே, அப்படின்னா என்ன? எஸ்எம்எம்ஐ என்பது சலேசியன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட் அமல அன்னையின் சலேசிய மறைபரப்பு கன்னியர் சபை என்பதே பொருள். ஆமா, இச்சபையோட வழிகாட்டி யாரு? இச்சபையோட தனிவரம் தான் என்ன தெரியுமா? எனக்கு தெரியுமே. இச்சபையானது மனத்தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவின் வழியை தனதாக்கி கொண்ட புனித சலேசியாரை தங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாக கொண்டது. ஏழை எளியோருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஆன்மீக வாழ்வில் வளர சாட்சிய வாழ்வு வாழ்வதே இச்சபையின் தனி வரமாகும். இச்சபை எப்படி இந்தியாவிற்கு வந்தது? மதர் மரிய ஜெத்ருத் அவர்கள் முதல் மறைபரப்பு கன்னியராக பிரான்சில் இருந்து இந்தியாவில் உள்ள நாகபுரிக்கு வந்தார்கள். இன்னைக்கு இங்க ஏன் இவ்வளவு கூட்டமா கூடி இருக்காங்க? அதுவா, இச்சபையானது நம்ம ஐயம்பேட்டையில வேறுஞ்சி இன்னையோட 100 வருஷம் ஆகுது. அதான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம். ரொம்ப நன்றிமா. இங்க வந்ததுக்கு இந்த விழாவோட முக்கியத்துவத்தை பற்றியும் இச்சபையோட சிறப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? இதோ திரைய பாருங்க. அமல அன்னையின் சலேசிய மறைபரப்பு கன்னியர் சபை புனித கப்ரியேல் கன்னியர் இல்ல நூற்றாண்டு விழா. இறை மனம் கமழும் இனிய மாலை வேளையில் இன்முகத்தோடு இன்சொல்லால் அன்போடு அனைவரையும் வரவேற்கின்றோம். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவர் என்று கூறிய அண்ணல் இயேசுவின் அன்பு வழியை வாழ்வில் பிரதிபலித்தவர் புனித சலேசியார். ஹென்றி ஷோமோ, மேடம் கேரே தே மெல்பர்க் இவ்விருவரும் புனித சலேசியாரின் வழி நின்று இறையரசை பரப்பிட
புனித பிரான்சிஸ் சலேசியார் மகளிர் சபையை தோற்றுவித்தனர். எம் சபை ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி குறிப்பாக எழில்மிகு இந்திய மண்ணிலே இறை மனத்தை பரப்ப சிறந்த கருவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் அன்னையின் பாத பதிவுகள் எமக்கு வழித்தடங்கள். புனிதர்கள் பூத்த பிரான்ஸ் நாட்டிலே எழில்மிகு பாரிஸ் நகரிலே தந்தை யூஜின் குரோஸ், தாய் லியோனி இவர்களுக்கு அன்னை மரியின் பேர் சொல்லும் பிள்ளையாய் எளிமையின் சிகரமாய் பெலிசி குரோஸ் பிறந்தார். தனது 5 வயதிலே இராணுவ அதிகாரியான தன் தந்தையை இழந்த பெலிசிக்கு அரும் புத்தகமாக, அறிவூட்டும் ஆசானாக, குறை நீக்கும் குணசீலியாக திகழ்ந்த அன்னையோடு வாழ்ந்தாள், வளர்ந்தாள். தனது 12 வயதில் நற்கருணை நாதரை தன் நெஞ்சத்திலே வண்ண கோலமிட்டு வரவேற்று தன்னையே இறைவன் இயேசுவுக்கு சொந்தமாக்கினார். தன் தாயின் விருப்பப்படி சங்கீதம் பயில கலைக்கூடம் சென்றாள். ஆனால் பெலிசியின் உள்ளமோ எப்பொழுதும் இறைவனையே நாடி நின்றது. கிரேசி, அங்க பாரு ஒரு புத்தக கடை இருக்கு, வா போய் பார்க்கலாம். வா பார்க்கலாம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். கிரேசி, இங்க பாரு பக்தி நெறி வழிகாட்டி. இது படிக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி இருக்கு. இங்க கூட நான் பார்க்கறேன். ஓ, நல்லா இருக்கே. நீ படிச்சுட்டு எனக்கும் கொடு. வா, இந்த புத்தகத்தை பத்தி அந்த மேடம் கிட்ட போய் கேட்போம். மேடம், எஸ். இந்த புத்தகத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓ, பக்தி நெறி வழிகாட்டியா? இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்குமே. புனித சலேசியார் எழுதிய புத்தகம் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவக்கூடியது. ஃபாதர் ஷோமோ கூட இதை எடுத்து படித்து பயன்பெறுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்து படிமா. தேங்க்யூ மேடம். புத்தகத்தை வாங்கி சென்று அன்று மாலையே படிக்க ஆரம்பித்தார் பெலிசி. நான் தேடிய வைர புதையல் இதுதான். இந்த புத்தகம் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். இத கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும். எனக்குன்னு ஒரு ஆன்ம வழிகாட்டியும் தேவை. இத பத்தி ஃபாதர் ஷோமோ கிட்ட போய் பேசணும். பெலிசி ஃபாதர் ஷோமோ அவர்களை சந்திக்க செல்கிறார். குட் ஈவினிங் ஃபாதர். ஓ பெலிசி, குட் ஈவினிங். நல்லா இருக்கியா? நல்லா இருக்க ஃபாதர். அம்மா எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க ஃபாதர். அப்புறம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. என் உள்ளத்துல எழக்கூடிய ஏக்கங்களை தெரிவிக்க விரும்புறேன் ஃபாதர். என்ன ஏக்கம்? நான் கடவுளுக்காக வாழ விரும்புறேன் ஃபாதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு உனக்கு? இந்த புக்கை தான் ஃபாதர் படிச்சேன். ஓ, பக்தி நெறி வழிகாட்டி. இந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகமா. நீ நல்ல யோசி, ஜபம் பண்ணு, தூய ஆவியானவட்ட மன்றாடு. 1 வாரம் கழிச்சு என்ன வந்து பாரு. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, எனக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல. நான் உமக்காகவே வாழ விரும்புறேன். என்னையும் என் வாழ்வையும் முழுமையா உம்மிடம் ஒப்படைக்கிறேன். தூய ஆவியானவரே, என்னை வழி நடத்தும். 1 வாரத்திற்கு பின் பெலிசி ஃபாதர் ஷோமோ அவர்களை மீண்டும் சந்திக்க செல்கிறார். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங் பெலிசி. உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன முடிவு பண்ணிருக்க? நான் நல்லா ஜெபிச்சேன் ஃபாதர். தெளிவான முடிவோட வந்திருக்கிறேன். என்னோட முடிவு இதுதான். நான் கடவுளுக்காகவே வாழ விரும்புறேன்.
அவர் ஒருவருக்காகவே பணி செஞ்சு அமலன்னையின் மகளாகவே இருக்க விரும்புறேன் ஃபாதர். ரொம்ப நல்லதுமா. உன்னை சலேசிய மகளிர் சபை தலைவி மேடம் கேர கிட்ட அனுப்புறேன். நீ போய் அவங்கள பாரு. சரிங்க ஃபாதர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். ஃபெலிசி மேடம் கேரே அவர்களை சந்திக்க செல்கிறார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் பேர் ஃபெலிசி. ஃபாதர் ஷோமோ என்ன உங்கள்கிட்ட அனுப்புனாரு. ஓ, ஃபாதர் ஷோமோ கூட உங்களை பத்தி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? நான் பக்தி நெறி வழிகாட்டிங்கிற இந்த புத்தகத்தை தான் மேடம் படிச்சேன். அதற்கு பிறகுதான் இறைவன் மீது அன்பு கொண்டு வாழ்வது நிறைவான வாழ்வு அப்படிங்கறத உணர்ந்தேன் மேடம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது எளிதான வாழ்க்கை இல்ல. எளிய மனம் கொண்டு வாழணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஆன்மாக்களோட மீட்புக்காக உழைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா தூய ஆவியானவர்கிட்ட தனி பற்று கொண்டு வாழணும். அப்பதான் நாம கிறிஸ்துவோட வழியை பின்பற்ற முடியும். இதெல்லாம் உங்களால முடியுமா? தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துவார் மேடம். உறுதியா என்னால முடியும்னு நம்புறேன். அப்படின்னா சலேசிய மகளிர் சபையில நீங்க எங்களோட சேர்ந்துக்கங்க. தேங்க்யூ மேடம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1875ஆம் ஆண்டு ஃபெலிசி அவர்கள் மரிய ஜெத்ரூத் என்ற பெயருடன் அமல அன்னையின் மகளாக நீ ஆண்டவருக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டுள்ளாய் என்ற ஃபாதர் ஷோமோவின் வாக்கிற்கேற்ப தன்னை முழுவதும் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்தார்கள். இறைவா, என்னையே முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்மில் இணைந்து ஜெபத்தில் நிலைத்திருந்து அல்லும் பகலும் உம் பதம் சரணடைகிறேன். ஆன்மாக்களின் மீட்புக்காக பணியாற்ற விரும்பும் என்னை உமது கருவியாக பயன்படுத்தும் இறைவா, பயன்படுத்தும். சிறுவிதையின் உதயம் பின்னோக்கு சூரியனின் உதயம் சுழலும் பூமிக்கு ஒளியாகிறது. வான்பிறையின் உதயம் வளரும் முழு நிலவாகிறது. அது போன்று எம் அன்பு அன்னை மரிய ஜெத்ரூத்தின் உதயம் அகிலத்திற்கே விடியலாகிறது. அவரின் அர்ப்பண வாழ்வு என் சலேசிய சபையின் ஆன்ம பலனாகிறது. உள்ளத்திற்கு உரமாகிறது, பாதைக்கு வெளிச்சமாகிறது. வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். உங்க துறவு வாழ்க்கையில இறை அனுபவம் எப்படி இருக்கு? மேடம், என்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். பணி வாழ்வில் நிறைவை காண விரும்புகிறேன். அயல் நாட்டுக்கு சென்று இறையரசை பற்றி மக்களுக்கு அறிவிக்க நான் மிகவும் ஆவலாய் இருக்கிறேன். முதல் மறைபரப்பு கன்னியராக தயவு செய்து என்ன அனுப்புங்க. கடவுள் சித்தம் கண்டிப்பா உண்மையில் நிறைவேறும். ஜெபி மகளே ஜெபி, நானும் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மேடம். குட் ஈவினிங் ஃபாதர். குட் ஈவினிங் சிஸ்டர். நீண்ட நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இந்திய நாட்டு நாகபுரி ஆயர்கிட்டேருந்து அழைப்பு கடிதம் வந்திருக்கு. அப்படியா ஃபாதர்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாடு விட்டு நாடு சென்று மக்களுக்கு சேவை செய்யறதுல, அதுவும் மறைபரப்பு பணி ஆற்றுவதில் நான் மிகவும் ஆவலாயிருக்கிறேன். உங்களோட சேர்த்து இன்னும் 3 சகோதரிகளை நான் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க சிஸ்டர் மரியதே கோஸ்கா, சிஸ்டர் மதலேன், சிஸ்டர் ஜோசப். சரிங்க ஃபாதர். இந்தியாவுக்கு சென்று இறை பணி ஆற்ற உங்களையே தயாரிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர், எனது பணி சிறக்க லூர்து மாதா கெபிக்கு சென்று ஜெபித்து வர அனுமதி தாருங்கள். நல்லது மகளே, ஜெபித்து வா. அம்மலா அன்னையே, எங்களது இந்திய பயணத்தையும் அங்கு தொடங்க போகும் பணியையும் ஆசிர்வதித்து அதற்கு நீரே எம் நிறுவனராகவும் நாகபுரியின் அன்னையாகவும் எங்களின் தாயாகவும் இருந்து நாங்கள் செய்ய போகும் ஒவ்வொரு பணியையும் ஆசிர்வதியும்.
தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடித்து இரக்கத்தின் பணிமிக்க கருவியாக வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். குட் ஈவினிங் டாக்டர்ஸ். குட் ஈவினிங் ஃபாதர். இந்தியாவுக்கு போக தயாராயிட்டீங்களா? தயாராயிட்டோம் ஃபாதர். இந்தியா உங்களுக்கு புதிய நாடு. நாடு விட்டு நாடு போறீங்க. அங்க மொழி, கலாச்சாரம், பண்பாடு, உணவுன்னு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டு பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் வாழ பழகிக்கணும். செய்வீங்களா? செய்வோம் ஃபாதர். மறைபரப்பு பணியில ஈடுபட போற நீங்க மரியனையை போல விவேகமாவும் எளிமையாவும் நடந்துக்கணும். அப்பதான் நிறைய ஆத்துமாக்களை சந்திக்க முடியும். புரியுதா? புரியுது ஃபாதர். அதோடு தூய ஆவியானவர்கிட்ட தனிமையில பேசுற மேலான பழக்கத்தையும் வளர்த்துக்கணும். விசுவாச உணர்வோட பைபிள் படிக்கணும். அதன்படி நீங்க வாழணும். அதையே மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்தியா போய் நல்லா பணி செய்வீங்களா? செய்வோம் ஃபாதர். உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய ஜெபமும் வழிகாட்டுதலும் உறுதுணையா இருக்கும். காட் bless you. Thank you ஃபாதர்.
இறையரசின் கனவுகளை சுமந்து கொண்டு பாரத மண்ணில் அடியெடுத்து வைத்தனர் இந்த இளம் உள்ளங்கள். நாகபுரி வந்தடைந்த அன்னை புதிய ஆயர் ரிக்கார்ட் அவர்களின் துணையோடு பக்தி நெறியை பக்குவமாய் மேற்கொண்டு முத்திரை பதிக்கும் கொள்கை தீபமாய் தோன்றி மறைபரப்பு பணியாளர்களின் தலைவியாகி குறையிலா சகோதரிகள் பலரோடு இணைந்து தங்கள் பணிகளை உத்வேகத்துடன் தொடர்ந்தார்கள். Welcome sisters. Good evening, my lord. Good evening. Sisters, இங்க நீங்க தங்கி பணிபுரிய ஒரு இல்லம் இருக்கு. அதுதான் ஏழைகளின் இல்லம். அதுல தொழுநோயாளிங்க, குணமாக கொடும் நோயால பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் பல நோயாளிங்க இருக்காங்க. அங்க உங்க பணியை தொடங்குங்க. இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நீங்க சிறப்பா பணி செய்ய இங்கு வழக்கத்தில் உள்ள மொழியை விரைவா கற்றுக்கொள்ளுங்கள். Thank you, my lord. ஏழைகளின் இல்லம் சென்று பார்த்து வந்த பின் தங்களுக்குள் பேசிக் கொள்ளுதல். மதுளே, இந்த ஏழைகளின் இல்லத்தில் தங்கி இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளின் துன்பத்தெல்லாம் நம்ம சொல்லி மாளாது. அந்த காட்சி நம்ம உள்ளத்தில் எழுப்பிய ஒவ்வொரு உணர்வுகளையும் எடுத்து சொல்வதற்கு வார்த்தையே இல்ல சிஸ்டர். ஆமாங்க மதர், அந்த தொழுநோயாளிகள் படுகிற கஷ்டத்தை பார்க்கும்போது ஆண்டவர் பட்ட திருப்பாடுகள் தான் நம் நினைவுக்கு வருது மதர். இவர்களுக்கு பணி செய்வது நம் ஆண்டவருக்கே பணி செய்யற மாதிரி மதர். சிஸ்டர்ஸ், இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே நம் பணியை அன்னையின் பெயரில் மகிழ்வோடு செய்வோம். மாறுபட்ட உணவு, வேறுபட்ட தட்பவெப்பநிலை, காற்றோட்டமில்லா குறுகிய அறை, இதனால் அருட்சகோதரிகளின் உடல் பலவீனமுற்றது. இதை அறிந்த ஆயர் அவர்கள் வாழ ஒரு புதிய இல்லமும் அந்த புதிய இல்லத்தில் மறை பரப்புவோரின் தாயகமாகிய தேவ நற்கருணையையும் வைத்துக்கொள்ள அனுமதி அளித்தார். அமல அன்னையின் மறைபரப்பு கன்னியர்கள் இந்தியாவில் உள்ள நாகபுரிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்தும் மறைபரப்பு பணி போதுமான வளர்ச்சி காணாதது கண்டு தந்தை ஷோமோ ஏமாற்றமடைந்தார். வளர்ச்சியற்ற மறைபரப்பு பணியை இந்தியாவில் தொடர்வதா, பாரிஸுக்கு திரும்புவதா என்ற போராட்டம் அவர்களிடையே உருவானது. சிஸ்டர்ஸ், ஃபாதர் ஷோமாகிட்டிருந்து கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. அதில் நமது பணி வாழ்வில் போதுமான அளவு முன்னேற்றம் இல்லை, திருப்திகரமா இல்லை என்று எழுதியிருக்கிறார். அப்படியா மதர்? நான் நினைக்கிறேன் மொழி ஒரு தடையா இருக்கு. அதனால மக்கள் கிட்ட இயேசுவை பத்தி சொல்ல முடியலையே. வெயில் அதிகமா இருக்கு மதர். உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்படுது மதர். அதனால நம்ம பணியை முழுமையா செய்ய முடியல மதர். கலாச்சாரம் நமக்கு புதுசா இருக்கு மதர். அதனால நம்ம மக்களை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல மதர். சரிங்க சிஸ்டர்ஸ், வாங்க நம்ம எல்லாரும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். தூய ஆவியானவர் அருளும் இறை தூண்டுதலை எழுதி வருவோம். பிறகு முடிவு செய்யலாம். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன்.
கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால், வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பாழ்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால், வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வை இழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. என்ன ஆச்சரியம்! தூய ஆவியானவர் நம் அனைவரின் உள்ளத்திலும் ஒரே விதமான தூண்டுதலை எழுப்பியுள்ளாரே. நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி. பொறுமையுடன் காத்திருப்போம், உறுதியாக நிலைத்து நிற்போம். சாகும் வரை இந்திய மண்ணை பிரியோம், தொடர்ந்து இங்கேயே பணி செய்வோம். डोल
சின்னஞ்சிறிய சகோதரர் ஒருவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் வாக்கிற்கேற்ப நாகவரியில் நம் அன்னை அவர்கள் செய்த பணியை சிறையில் காண்போம். திட்டங்கள் பலவற்றை திடமாய் தீட்டி மட்டற்ற ஆன்மவளம் பெருகவும் நோயின்றி வாழ்ந்திடவும் நோயென்று வந்திட்டால் நொடிப்பொழுதில் உதவிடவும் தொழுநோய் உற்றோர் பழுதாகி போகாமல் முழுதாய் காத்திடவும் மருந்தகங்கள் பலவற்றை விருந்தாய் படைத்து இல்லங்கள் பலவற்றை இனிதே சந்தித்து கைவிடப்பட்டோரின் கண்ணீரை துடைத்து விதவை பெண்களின் வேதனை நீக்கி இளம் பெண்கள் முன்னேற கைத்தொழில் கற்றுத்தந்து அனாதை இல்லம் அன்போடு அமைத்து குழந்தைகள் காப்பகம் குறையின்றி அமைத்து கரையிலா கல்வியை கனிவோடு கற்றுத்தந்து முதியோர் இல்லங்கள் முறையாய் அமைத்து இத்துணை பணிகளையும் இனிதே செய்து சுயநல வாழ்வை முற்றிலும் களைந்து வாழ அன்னை மரிக்கு வாக்கு கொடுத்தும் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார்கள் எம் அன்னை மரிய ஜெர்ட்ரூத். துறவற பணியை துவளாது ஆற்றிய இவர் நோயுற்ற போதும் தளராத மனதுடன் இனிதே உழைத்து இன்பம் கண்டார். 1900 குடந்தை வந்து தாம் பணி தொடர்ந்து ஆற்றிட புனித சமணசுகள் இல்லத்தை உருவாக்கி மருந்தகமும் முதியோர்களை பாதுகாக்க முதியோர் இல்லமும் தொடங்கி மகிழ்ந்தார்கள் எம் அன்னை. அத்தோடு விடாது பக்திமிக்க சக்தியோடு பக்குவமாய் நெக்குருகி 1901 அலைப்பாடும் தரங்கையிலே புனித தெரசா இல்லம் அமைத்து மீனவ குழந்தைகளின் வாழ்வை வளமாக்க சாதி இரண்டொழிய வேறில்லை என்னும் வாக்குப்படி போதிக்கும் பணியை தொடர தூய தெரசால் பள்ளியை உருவாக்கி அறிவு தீபத்தை ஏற்றினார்கள் எம் அன்னை. செந்நீர் சிந்தி சிலுவையில் தொங்கிய இறை இயேசுவின் அளவிலா கருணையை நினைத்து வார்த்தையும் அவர்தான் என் வாழ்க்கையும் அவர்தான் என்று தன் வாழ்வு முடியும் தருணத்தில் சிலுவை பாதையில் பயணிக்க எண்ணிய நேரத்தில் நற்கருணை நாதரை ஆன்மாவில் ஏற்று அப்பா என் ஆவி உன் கையில் என்று கண்களை மூடி இறைவனில் இரண்டரக் கலந்துவிட்ட அன்னையின் உடலானது டாக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்டு நாகபுரியில் உள்ள சிற்றாலயத்தில் அன்னை மிகுந்த வாஞ்சையோடு நேசித்த நற்கருணை பேழையின் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. அவரது கல்லறையில் இறைவா, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை நீ அறிவாய் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. துறந்த வாழ்வை புனிதமாக்கி இறந்தும் வாழும் இனிய அன்னையே, பரந்த நின் உள்ளம் நினைத்து கரங்கள் குவித்து வணங்கி பணிவோம் உம்மையே. முடியும் முடியாது இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதானா? சரி சரி, நானே சொல்றேன். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நாம் எடுக்கிற தீர்க்கமான முடிவு. என்ன தீர்க்கமான முடிவா? ஓ, ஆங்கில கவிஞர் ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்ன கவிதை ஒண்ணு ஞாபகம் வருதே. வித்தியாசமே தெரியலன்னு இப்ப கவிதை ஞாபகம் வருதா? எங்க சொல்லு பார்க்கலாம். Two roads diverged in a wood. I took the one less traveled by, and that has made all the difference. அதாவது ஒரு காட்டினுள்ளே இரண்டு பாதைகள் பிரிந்து சென்றன. நான் அதிகம் பேர் பயணம் செய்யாத பாதையை தேர்ந்தெடுத்தேன். அதுவே என் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனால 10-11 அத்தோட நானும் ஒண்ணு இல்லாம என் வழி தனி வழி என்று என் அன்னை அவர்களும் பல செல்லா வழி சென்று தனித்துவத்தை பதிய வைத்தார்.
செய்தார்கள். எல்லாரும் செய்த பணிகளைத்தான் எம் அன்னையும் செய்தார்கள். அதில் ஒரு தனித்துவம் காணப்பட்டது. அந்த தனித்துவமே எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. எதுவும் இல்லா நிலையிலும் கடவுளின் திருவுளத்தை போற்றுவது எத்துணை நன்றி என்று கடவுளுக்கு நன்றி கூறி துன்பங்களை துரும்பாக எண்ணும் மனத்தின்மையும் மகிழ்நோக்கு மனநிலையும் பெற்றார்கள். முடியாது என்பதையும் முடியும் என முடித்து சாதனை படைத்தார்கள் எம் அன்னை. அவரின் வாழ்வு வரலாற்றின் வழித்தடங்களையே மாற்றியது. எம் சலேசிய சபைக்கு தனித்தன்மையை பெற்றுத் தந்தது. இத்தனித்தன்மையின் வழியாக புனித தன்மையை நோக்கி உயர்த்தப்படுவதை திரையில் காண்போம். எம் அன்னை இறை அடியார் நிலைக்கு உயர்த்தப்பட்ட நிகழ்வு. கடவுள் தாம் தேர்ந்து கொள்கிறவர்களை முன்குறித்து வைத்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அழைக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். தமக்கு ஏற்புடையோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார். ஆம், எம் அன்னை அவர்களை தேர்ந்தெடுத்து முன்குறித்து அழைத்து ஏற்புடையவராக்கி இன்று 108 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னையை இறையடியார் நிலைக்கு உயர்த்தி தன் மாட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறார். அந்த மாட்சிமை திருச்சபைக்கும் எம் சபைக்கும் புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கும் ஓர் அருள் அடையாளமாக திகழ்கிறது. அருட்தந்தை கப்ரியேல் பிளேயுஸ் மதர் ஜெயின் தே ஜெஸ்ஸமனி அவர்களிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்கி 1913ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி சலேசிய கன்னியர்கள் ஐயம்பேட்டைக்கு வந்து புனித கப்ரியேல் கன்னியர் இல்லத்தை உருவாக்கினார்கள். மருத்துவ பணியும் கல்வி பணியும் ஆற்றி இல்லங்களை சந்தித்தும் கிராமங்களுக்கு சென்றும் அல்லலுற்ற மக்களுக்கு அரும்பணி ஆற்றினார்கள். இல்ல தாயாரம்மாடி. இல்லடி மிஸ்ஸியம்மாடி அவங்க. வாங்கடி போய் பேசலாம். ஐயோ நான் வரலப்பா. ஏய் வாங்கடி போய் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ. உன் பேர் என்னம்மா? என் பேரு செல்வி. உன் பேரு? அந்தோணி அம்மா. உன் பேர் என்னம்மா? கௌரி அம்மா. நீ? ஜபஸ்தி அம்மா. நீங்க எல்லாரும் படிக்கிறீங்களா? இல்ல நாங்க யாருமே படிக்கல. ஏன் படிக்கல? எங்க ஊர்ல தான் பள்ளிக்கூடமே இல்லையே. அப்ப என்ன செய்வீங்க? ஆடு மேய்ப்போம், விளையாடுவோம், விறகு பொறுக்குவோம். ஐயோ பாவம். என்னம்மா முகம் வாடி இருக்குது, சாப்பிடலையா? இல்ல. அடடா சாப்பிடலையா? ஏமா சாப்பிடல? எங்க வீட்ல சமைக்கல, அதனால நாங்க யாருமே சாப்பிடல. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். உங்க வீட்ல யாரெல்லாமா இருக்கா? நானு, எங்க அக்கா, எங்க அம்மா 3 பேர் இருக்கோம். அக்காவுக்கு ரொம்ப காய்ச்சல், அதனால அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அழாதம்மா, உங்க அக்காவுக்கு நாங்க வந்து மருந்து தரோம். எங்க எல்லாரையும் உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறியா? அழைச்சிட்டு போறேம்மா. உங்க வீட்டுக்கு வரலாமா? எங்க அப்பா பெரிய குடிகாரரு, கோபக்காரரு, திட்டுவாரு. உங்களை எல்லாம் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க வீட்டுக்கு வாங்கம்மா, நான் அழைச்சிட்டு போறேன். வாங்க ஸ்டர்ஸ் போகலாம். அம்மா அம்மா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு 3 வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்கம்மா. என்னது வெள்ளைக்காரங்களா? ஆமாமா. வாங்கம்மா வாங்க, பாயா எடுத்து வந்து போடுப்ல, வந்து உக்காருங்கம்மா. பரவாயில்லம்மா, உங்க மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், அதாம்மா பார்க்க வந்திருக்கோம். என்னம்மா உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகலையா? கையில காசும் இல்லம்மா, பஸ் வசதி இல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம்லாம் பண்ணி பார்த்துட்டோமா, காய்ச்ச விட்ட பாடல. அதனால அந்த ஆண்டவ மேலே பாரத்தை போட்டுட்டோமா. கவலைப்படாதம்மா, ஆண்டவர் ஒரு மகளை கண்டிப்பா குணப்படுத்துவார். என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு,
இந்தாம்மா இந்த மாத்திரையை இப்போ உன் மகளுக்கு கொடு. தண்ணி எடுத்துறாப்புல. உனக்கு காய்ச்சல் சரியாயிடுமா? உனக்காக இப்ப நாங்க ஜெபிக்கிறோம். நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறோம், சரியா? ரொம்ப நன்றிங்கம்மா. எங்க வீட்டுக்கும் வரீங்களா? இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சுமா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம். சரிங்கம்மா. ஏயா வேலைக்கு போனே காசு கொண்டு வந்தியா? இப்படி குடிச்சுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு வர. என்னது காசா? வீட்ல ஒரு மணி அரிசி கூட இல்ல. பிள்ளைங்களுக்கு பொங்கி போட்டு 2 நாள் ஆச்சு. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? போய் ஏட்டாச்சும் காசு வாங்கிட்டு வாயா. அதெல்லாம் என்னால முடியாது. அட படுபாவி, இன்னைக்கு பட்டினி தானா? என்னடி சும்மா இருங்கம்மா. நம்ம வீட்டுக்கு 3 வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்க. எங்கம்மா? வாங்கம்மா வாங்கம்மா. நீங்க எல்லாம் யாரு? இங்க என்னத்துக்கு வந்தீங்க? கம்முனு கடையா, நீங்க வாங்கம்மா. நேத்து உங்க மக சமைக்கலன்னு சொன்னாங்கம்மா, இன்னைக்காச்சும் சமைச்சிங்களா? இன்னைக்கும் சமைக்கலங்கம்மா. ஏம்மா சமைக்கல? எங்கம்மா இந்த குடிகார படுபாவிய கட்டிக்கிட்டதுல இருந்து நானும் என் பிள்ளையும் காவயிறு அரைவயிறுமா இருக்கிறோமா. வேலை செஞ்ச காசெல்லாம் குடிச்சே அழிக்கிறாருமா. சரிம்மா, இந்தாங்க இத புடிங்க. இத சமைச்சு உங்க பிள்ளைங்களுக்கு போடுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி எல்லாம் இருக்கட்டும், இப்படி சம்பாதிச்ச காசை எல்லாம் குடிச்சே அழிக்கிறீங்களே. நீங்க பெத்த பிள்ளைங்க பட்னியா கிடக்குதே, பார்த்தா பாவமா தெரியலையா உங்களுக்கு? இன்னமே குடிக்க மாட்டேமா. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள பத்திரமா பாத்துக்குவேமா. ஐயா, குடிக்காம இருக்க முயற்சி செய்யுங்க. உங்க முயற்சி மட்டும் போதாது, கடவுளுடைய துணையும் வேணும். அதனால குடும்பமா உட்கார்ந்து ஜெபிங்க. தினமும் மாதாவை நினைச்சு ஜெபமால சொல்லுங்க. சில்ட்ரன், உங்க அப்பா திருந்தனோண்டு ஜெபம் சொல்வீங்களா? சொல்லுவோமா. சரி, இப்ப எல்லாரும் சாமி கிட்ட உங்க குடும்பத்துக்காக ஜெபம் சொல்லுவோமா? சொல்லுவோமா. இங்க எல்லாரும் முழங்கால் போடுங்க. அன்பு இயேசுவே, இக்குடும்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இக்குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் தந்து வீட்டு தலைவர் தன் குடி பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபடவும், இக்குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து இவர்களின் எதிர்காலம் நன்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், மேலும் இக்குடும்பத்தில் உள்ள குறைகளை நீக்கி நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமீன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். சரிங்கம்மா, உங்க குடும்பத்துக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. கடவுள் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாங்க போயிட்டு வரோமா? ரொம்ப நன்றிங்கம்மா. அன்று தொடங்கிய எம் நிறுவனம் நாளுக்கு நாள் பல்வேறு வளர்ச்சி நிலைகளை கண்டு இன்று இறைவனின் அளவில்லா கருணைக்கு சாட்சியாக திகழ்கிறது. நூற்றாண்டை கொண்டாடுகின்ற எம் இல்லம் அன்னை மரிய ஜெர்ட்ரூத்தை போல திருச்சபைக்கும் எம் சபைக்கும் புனிதத்திற்கு புனிதம் சேர்க்க, to add holiness to the holiness of the church and the congregation, யாம் ஆற்றுகின்ற இன்றைய பணிகள். ஜெப வாழ்வு. அன்றாடம் ஆண்டவன் பாதத்தில் அமர்ந்து இறை சன்னதியில் இறை புகழ்ச்சியை ஏறெடுத்து இறை அருளை நிறைவாக பெற்று ஆன்ம பலத்தோடு ஆற்றுகின்ற பணியிலே இறை நற்செய்தியாக வாழ வழிகாட்ட ஒரு பவர் ஹவுஸாக செயல்படும் எம் சகோதரிகள். பள்ளி வளர் கல்வி. கற்ற பின் இனிப்பாகும் கல்வியை கற்காமல் போனால் பிற்காலம் சிறக்காது என்ற கூற்றை நன்குணர்ந்த எம் சலேசிய நிறுவனத்தார்
கரையிலா கல்விதனை காலமும் கற்றிட எம் பள்ளியை நாடி வரும் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் ஏற்றம் பெற கைமாறு கருதாது கல்வி போதனையை கனிவோடு செய்து மகிழும் சலேசிய கன்னியர்கள் மற்றும் ஆசிரியைகள். மறைக்கல்வி நல்லொழுக்க கல்வி. எப்படியும் வாழலாம் என்ற நிலை அகற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறை வகுத்து இறை மதிப்பீட்டை வாழ்வின் மையமாக கொண்டு வையத்தில் வாழ்வாங்கு வாழ மறை கல்வியையும் நல்லொழுக்க கல்வியையும் நயமுடன் கற்பிக்கும் எம் நிறுவன சகோதரிகள், ஆசிரியைகள். மருத்துவ பணி. விடியாத இரவதனை விடிய வைக்கும் விடிவெள்ளியாய், நாள் நேரம் பார்க்காமல் தியாக மனம் கொண்டவராய், பூக்காமல் காய்க்கின்ற பலா போல் கேட்காமல் கொடுக்கின்ற மருந்தகத்தை அமைத்து வேதனை நீக்கும் சாதனையை மகத்துவமாய் சாத்துகின்றனர் எம் சகோதரிகள், மருத்துவர் மற்றும் செவிலியர்கள். தையல் தொழில். நாளை நமதென நாளும் வாழ்வில் ஏற்றம் காண ஏங்கி தவிக்கும் ஏழை எளிய பெண்கள் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நல்மதிப்போடும் மன நிறைவோடும் வாழ வளர்ந்திட கைத்தொழிலாம் தையல் தொழிலை இனிதே கற்றுக் கொடுத்து மகிழும் எம் சகோதரிகள், தையல் ஆசிரியைகள். ஆலய பணி. உயிருள்ள இறை இயேசுவை உயிருள்ளவரை போற்றி புகழ அவர் வாழும் இல்லமாம் எம் ஆலயத்தை ஆர்வத்தோடும் பயபக்தியோடும் அன்றாடும் அழகுபடுத்தி அனுதின ஆலய வழிபாடுகள் அர்த்தமுள்ளதாக இறை அருளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடியதாக அமைய இன்னிசையால் இறைவனை புகழ்ந்து இறை பிரசன்னத்தை இறை மக்களுக்கு உணர்த்த இறை சந்நிதியில் ஆற்றும் இறைப்பணி. விடுதி மாணவிகள். எம் விடுதியை விரும்பி தேடி வரும் மாணவிகளுக்கு வரம்பிலா வசதிகளை வகையறிந்து வகுத்து கொடுத்து நரம்பிலா நாவால் நயமாக படிக்க கவலையின்றி உவகையோடு வாழ அயராது பாடுபட்டு பக்தியிலும் புத்தியிலும் எம் சிறார்கள் சிறந்து விளங்க பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தும் சலேசிய சகோதரிகள், விடுதி காப்பாளர்கள். ஆதரவற்ற பிள்ளைகள் வளர்த்தல். வான்மேகம் வானுலகை வட்டமிட்டு பார்ப்பது போல் ஆதரவற்ற பிள்ளைகள் அனைவரையும் சுற்றி வளைத்து ஆதரித்து அன்பு காட்டி உற்சாகமும் ஊக்கமும் தந்து வளமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் கல்வியை புகட்டி ஆசிரியர்களாக, செவிலியர்களாக உருவாக்கி அவர்களை தொடர்ந்து பராமரித்து வரும் எம் சலேசிய சகோதரிகள். இல்லங்கள் சந்திப்பு. மகிழ்ச்சியான மனித வாழ்க்கைக்கு அடித்தளமான இல்லங்களை சந்தித்து அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கேற்று அவர்களோடு இணைந்து ஜெபித்து நல்லதொரு குடும்பமாக இறைவன் வாழும் இல்லமாக வாழ வளர வழிகாட்டும் எம் சகோதரிகள். சலேசிய மகன்கள், மகள்கள். தனித்தும் வாழலாம், கூடியும் வாழலாம், உலகத்தில் இருந்து கொண்டே அர்ப்பண வாழ்வையும் தொடரலாம் என்ற இலக்கோடு அன்று தோற்றுவிக்கப்பட்ட சலேசிய மகளிர் சபையில் சேர்ந்து இன்று இல்லத்தையும் உள்ளத்தையும் இறை பிரசன்னத்தில் இருத்தி ஆன்மீக அனுபவம் பெற்று புனித வாழ்வில் வாழ
தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட நல்ல உள்ளங்களுக்கு வழிகாட்டும் எம் சகோதரிகள். உம்மை பாடாத நாள் இல்லையே. என்ன ஒரே அம்மா அம்மா அமர்க்கலமா இருக்கு. விழுந்தாலும் எழுந்தாலும் நம் வாயில் வருவது அம்மா. அழுதாலும் சிரித்தாலும் நாம் முதலில் சொல்வது அம்மா. நம்மை பெற்றெடுத்த தாய் நமக்கு தெய்வ தாய். அதுபோல எஸ்எம்ஏ கன்னியர்களுக்கு லூர்தி கெபில் அன்னை தான் தேவத்தாய். லூர்தி கெபியே அவர்களுடைய பிறந்த இடமாகும். லூர்து கெபியை போலவே உலகத்தில் எங்கெல்லாம் எஸ்எம்ஏ இல்லங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு மாதா கெபி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தெய்வத்தாயோட அருளால் அந்த இல்லங்களில் இருக்கிறவர்களுக்கு பாம்பு தேள் போன்ற விஷப்பூச்சிகள் எதுவும் தீண்டவே தீண்டாது. அம்மா என்ற வார்த்தையே இனிமையா இதமா இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் அம்மாவின் பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழ வேண்டும். இதுவரை பாதுகாத்து பராமரித்த அன்னை இனி வரும் காலங்களிலும் பாதுகாப்பார். அந்த அன்பு அன்னையை ஆடலுடனும் பாடலுடனும் வாழ்த்துவோம். ஆண்டவனின் படைப்பில் அனைத்தும் அழகு. உங்கள் அனைவரின் வருகையால் இன்றைய பள்ளி அழகு. ஆம், அழகுக்கு அழகு சேர்த்து ஆட வருகின்றனர் எம் பள்ளி தேவதைகள். நிலவை போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு.
விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு அழகாய் ஆடிய எம் தேவதைகளுக்கு நன்றிகள்.